இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸ்ன்ற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். இதுல பார்த்தோம்னா நமக்கு டாப் 10 ஐட்டம்ஸ், டாப் 10%, பாட்டம் 10 ஐட்டம்ஸ், பாட்டம் 10%, அபவ் ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் இருக்கு. நான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். நான் லெவல் நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கேன். போயிட்டு டாப் 10 போறேன். டாப் 10 ஐட்டம்ஸ் கிளிக் பண்றேன். டாப் 10 ஐட்டம் வந்து நமக்கு இங்க பார்த்தோம்னா ஹைலைட் ஆயிடுது. இப்போ நமக்கு கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டாப் 2 ஐட்டம்ஸ் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ்ல டாப் 2 நமக்கு ஹைலைட் ஆயிடுது. ஓகேவா? the சேம் நம்ம பாட்டம் 10 ஐட்டம், பாட்டம் 2 ஐட்டம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். இங்கே போகிறேன். பாட்டம் 10 ஐட்டம்ஸ் இருக்கு. பாட்டம் 10 ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணுறேன். நம்ம பார்த்தோம்னா பாட்டம் 10 ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுது. இப்போ வந்து பாட்டம்ல ஒரு 2 ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா 10, 20 தான் வந்து பாட்டம் 2 ஐட்டம்ஸ். ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன். நமக்கு இது மட்டும் ஹைலைட் ஆகிடுது. இப்போ பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் 10% கொடுக்குறேன். டாப் பார்த்தோம்னா இதுதான் இப்போ இருக்கிறதுல இது டாப் 10%ல இது வருது. 110% வருது. நெக்ஸ்ட் நான் இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தோம்னா நமக்கு 100 வருது. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 80, 70 அதை போல் நமக்கு எவ்வளோ வேணுமோ வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா நம்ம செலக்ட் பண்ணதெல்லாம் இங்கே ஹைலைட் ஆகிடுது. இப்போ நான் வந்து இதை வந்து 75% மாத்திரம் அது நமக்கு செலக்ட் ஆகிடுது. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து 40 போடுறேன். மாறிடுது. the same below வரும். நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டம் 10 போறோம். ஃபர்ஸ்ட் 10% வந்துடுது. நெக்ஸ்ட் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாட்டம் இது 20%, பாட்டம் 30%, இது வந்து பாட்டம் 10% அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். 50 நமக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ பர்சன்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டா நமக்கு அது ஹைலைட் ஆகிடும். நம்ம இப்போ இங்கே எடிட் பண்ணோம்னா இப்போ 100 கொடுக்குறேன். நமக்கு இது வந்து ஹைலைட்லேருந்து வந்துடுது. நெக்ஸ்ட் நான் இது 35 மாற்றோம்னா மறுபடியும் வந்து கலர் வந்து மாறிடும். நம்ம டேட்டா எடிட் பண்ண இது வந்து மாறும். இதை போல் நம்ம வந்து டாப் 10%, பாட்டம் 10% செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆவரேஜ். நான் ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தா 60 வருது. நான் இங்கே கீழே போட்டு காட்டுறேன். ஈக்குவல் டு ஆவரேஜ் என்டர் கொடுக்குறேன். ஆவரேஜ் பார்த்தோம்னா நமக்கு 60 இந்த எல்லா நம்பருக்கும் செலக்ட் பண்ணதில். இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறோம். டாப் இங்கே பார்த்தோம்னா அபோவ் ஆவரேஜ்னு இருக்கு. அப்போ 60க்கு மேலே எதெல்லாம் இருக்கோ அது வந்து செலக்ட் ஆகும். நமக்கு நான் கிளிக் பண்ணுறேன். 60க்கு மேலே நமக்கு என்ன இருக்குது? 70, 80, 90, 100, 110 வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து அபோவ் ஆவரேஜில் செலக்ட் ஆகிடுது. நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். நமக்கு பார்த்தோம்னா இது செலக்ட் ஆகும். இல்லை பிலோ ஆவரேஜ் வேணும் அப்படின்னா கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போயிட்டு பிலோ ஆவரேஜ் கொடுத்தோம்னா பிலோ ஆவரேஜ் 60க்கு கீழே இருக்கிறதுலாம் நமக்கு செலக்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸோட யூஸ்.